அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரும் வத் சாவித்திரி விரதம். இந்த விரதத்தினை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம். இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். சாவித்திரி விரதம் என்பது வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை கடைபிடிக்கப்படுகிறது. காரடையான் நோன்பு தவிர வைகாசி மாத அமாவாசையிலும் கொண்டாடப்படும் வத் சாவித்திரி விரதம் மிக முக்கியமானதாகும். இந்த விரதம் வட மாநிலங்களில் மிகவும் புகழ்பெற்றதாகும். பெண்கள் அதிகாலையிலேயே புனித நீராடி தங்களின் கணவரின் நல்வாழ்விற்கான விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். இந்த விரதம் அமாவாசையுடன் சேர்ந்து வருவதால் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. கணவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் கடைபிடிக்கும் விரதம் வத் சாவித்திரி விரதம் ஆகும். இது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் இதை வத் சாவித்திரி அமாவாசை என்றும் அழைப்பதுண்டு. இந்த ஆண்டு வத் சாவித்திரி விரதம் மே மாதம் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. தங்களுடைய கணவரின் நல்வாழ்விற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் வத் சாவித்திரி விரதத்தன்று அரச மரத்தை சுற்றி வந்து விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். அரச மரத்தை வழிபட்டுதான் சாவித்திரி தன்னுடைய கணவர் சத்தியவானின் உயிரை யமதர்மராஜனிடமிருந்து மீட்டு வந்ததாக ஐதீகம். வத் சாவித்திரி விரதத்தன்று விரதம் இருப்பவர்கள் காலை முதல் இரவு வரை உணவு தண்ணீர் ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். அரச மரத்தை வழிபட்ட பிறகு மாலையில் சந்திர உதயத்திற்கு பிறகே பெண்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். இந்த வத் சாவித்திரி விரதமானது 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை மே 26ஆம் தேதி காலை 11:31 மணி முதல் பகல் 12:14 வரையிலான நேரத்தை அபிஜித் முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த நேரத்தில் அரசமர வழிபாடு மற்றும் வத் சாவித்திரி விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளலாம். வத் சாவித்திரி விரதத்தன்று பெண்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துவது மிக சிறப்பு. வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு அலங்கரித்து சாவித்திரி மற்றும் சத்தியவானின் விக்கிரகங்களை அரச மரத்திற்கு அடியில் வைத்து பூஜை செய்து பிறகு மரத்துடன் சேர்த்து சத்தியவான் சாவித்திரியும் வலம் வந்து வழிபட வேண்டும். பிறகு தண்ணீர் மற்றும் பாலை மரத்தின் வேர்களில் ஊற்றி சாவித்திரி, யமதர்மராஜா மற்றும் கௌரி மாதாவை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். மஞ்சள், குங்குமம், இனிப்பு, அட்சதை ஆகியவற்றை படைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். அரச மரத்திற்கு பருத்தி நூல் கொண்டு 7 அல்லது 11 முறை சுற்றி வந்து ரட்சை கட்ட வேண்டும். பிறகு சத்தியவான் சாவித்திரியின் கதையை கேட்பது மிகச்சிறந்தது. இந்த முறையில் வழிபாடு செய்தால் கணவரின் நீண்ட ஆயுளுடன் வீட்டில் செல்வ வளம் பெருகும், தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும். அமாவாசையுடன் சேர்ந்து வரும் விரத நாள் என்பதால் இன்றைய தினம் செய்யப்படும் வழிபாடுகளால் மனம் மகிழ்ந்து நம்முடைய முன்னோர்களும் ஆசிகளை வழங்குவார்கள். வத் என்றால் விழுது என்று பொருள். ஆலமரத்தின் பலமே அதன் விழுதுகளில்தான் இருக்கிறது. அதுபோல ஒரு பெண்ணின் பலம் அவளின் கணவனை பொறுத்துதான் இருக்கிறது. நல்ல கணவன் அமையும், மாங்கல்ய பலம் பெருகவும் கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் ஆலமர விழுதுகளில் பூஜை செய்து அனுஷ்டிக்கும் தினமாகும். பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் திருமணமான பெண்கள் வத் சாவித்திரி விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் கோடைகால பௌர்ணமி அமாவாசை திதியில் வத் சாவித்திரி வழிபாட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படும். வத் சாவித்திரி விரதமானது திருமணமான பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. அதே நேரம் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபடுவதால் விரைவில் திருமண வரம் கைகூடும். என்ன நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டீர்களா? இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே இக்காணொளி தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதனை பகிர்ந்து அவர்களும் பயனடையுமாறு செய்யுங்கள். இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.